வானதி வந்து எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாண்டி மட்டும் யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன பாண்டி உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்குறாங்க. சந்தோஷம் தான் அப்படி சொன்னோன்னே, சரி பாண்டி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னோடனே போடா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாண்டியும் போகிறாரு. என்ன உனக்கு இப்போ அவசரம் நம்ம கல்யாணத்துக்கு அப்படி சொன்னோன்னே, இங்கே பாரு இதில் என்ன இருக்குது, நம்ம கல்யாணம் எப்படி பண்ணிக்க தானே வேணும். எங்கள் வீட்டில் எனக்கு அப்புறம் வேறு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கஷ்டம். அவங்க ஒத்துக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. இங்கே பாரு என் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டுறாரு. இங்கே பாரு உன் அண்ணனுக்கு பொண்ணா இல்லை அதான் இருக்காங்கல்ல ரெடியா, அப்புறம் என்ன நம்ம கல்யாணம் நடந்தால் இதில் என்ன தப்பு இருக்குது. சரி கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கே வந்து தங்குவேன், நம்ம வீடு தான் இப்படி இருக்குல்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் வீட்டில் தான் ரூம் இருக்குல்ல, இங்கே ரூம் இருக்குது, சரியா ரூமே இல்லை, நம்மளுக்கு எங்கே ரூம் இருக்குது அப்படின்னோடனே, உன் அண்ணி தான் வந்து ஃபேக் கல்யாணம் தானே பண்ணாங்க, அதனால் அவங்கள ஹாஸ்டலில் தங்கி சொல்லி நம்ம அந்த ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து அப்படியே அமைதியாக போயிடுறாரு. உடனே என்ன எதுவுமே சொல்லாமல் போகிறேன், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி நாளைக்கு எல்லாருமே பொண்ணு பார்க்க வந்துடுங்க, எங்கள் வீட்டில் காத்துட்ருப்பாங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா போயிடலாம்ல அப்படின்னோன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார் பாண்டி. என்ன பாண்டி யோசிக்கிற, சரி எல்லோரும் நாளைக்கு கிளம்பணும்ல பொண்ணு பார்க்க, அதனால் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த வானதி பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து சரிப்படுவான்னு எனக்கு தோணலை. ஏன்னா அவள் பேச்சும் அவள் வந்து எல்லாக்கிட்டையும் நடந்துக்கிறதும் அதே டைமில் குடும்பத்துக்கு அடங்காத மாதிரி திரிகிறதும் இவெல்லாம் அந்த குடும்பத்துக்கு செட் ஆவான்னு எனக்கு தோணலை. அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போகிறார் நடேசன். இதெல்லாம் கேட்டு பாண்டி யோசிக்கிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து வானதி பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. இங்கே வந்து வானதியை காத்துட்ருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லோரும் வானதியை திட்டுறாங்க, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. வானதியை ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. என்னண்ணா இன்னும் வராமல் இருக்கீங்க, இல்லைப்பா பாண்டி இன்னும் வரல அப்படின்னோடனே இங்கே பாண்டி வந்து ஒரே யோசனையாக இருக்கார். வானதி பேசின பேச்சு ஒவ்வொரு விஷயமும் பாண்டி வந்து சொல்கிறது, அவங்க அண்ணியை பற்றி ரொம்ப தரகுறைவாக பேசுது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து வானதி நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து பாண்டி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அடுத்து வந்து சரி எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு, ஏன்டா இவ்வளோ லேட்டு அப்படின்னோடனே, இல்லைண்ணே அது வந்துண்ணே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்னடா ஒரு மாதிரி இருக்க, நம்ம போவேணா அவள் ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னோடனே, இல்லைண்ணே வானதி நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவான்னு எனக்கு தோணல. டே கரெக்டு தானே நீ சொல்கிறது, அவள் செட்டே ஆக மாட்டாள் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோழனும் சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, ஏன் பாண்டி இப்படிலாம் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் வானதி உங்களுக்காக வீட்டில் பேசி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படிலாம் சொன்னால் நல்லா இருக்குமா, அதெல்லாம் வேணாம் பாண்டி, இப்போ ஒருத்தருக்கும் ஒரு குணம், இதெல்லாம் குணத்தெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது தப்பு பாண்டி, நீங்கள் அவளை நம்பி வந்து கைவிடக்கூடாது, நம்பினவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம நிலா. அடுத்து வந்து எல்லோரும் இங்கே வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. வானதி அப்பாடா வந்துட்டாங்க, வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னோடனே எல்லோரும் கலந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வானதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு பாண்டி. அதை கேட்டுட்டு வானதி வந்து என்ன பாண்டி பேசணும் அப்படின்னோடனே, நீ வா அப்படின்னோடனே, சரி வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே போய் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கல்ல அவங்கள அப்படின்னோட, சரி பேசிட்டு போட்டோம் விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வானதியோட அப்பாவும். அடுத்து வந்து நடக்க வேண்டிய விஷயத்த பேசுவோம், எப்போ நாள் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வானதி கிட்டே, இங்கே பார் இந்த கல்யாணம் இப்போ நடக்க வேணாம் நான் நினைக்கிறேன், உங்கள் வீட்டில் சொல்லு அப்படின்னோடனே, ஏன் பாண்டி இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் வந்து பார்த்தோமா பேசணுமா இதோட முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிறதா வேணான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏன் பாண்டி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, வேறு என்ன பேசுகிறது, நீ கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்தால் என் குடும்பத்தை கழிச்சிடுவேன் எனக்கு பயமாக இருக்குது, என் அண்ணன் தம்பிகளை பிரிச்சுடுவேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் பாண்டி இப்படிலாம் பேசுகிற, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, என் அண்ணியை பற்றி அவ்வளோ மோசமாக பேசுகிற, என் அண்ணியோட கல்யாணம் ஃபேக் கல்யாணம் சொல்கிற, இங்கே பார் அவங்க கல்யாணம் பண்ணது உண்மை தான், அவங்க எங்கள் அண்ணி கழுத்து தாலி கட்டதும் உண்மை தான், அவங்களுக்கு ரிஜிஸ்டரே ஆகிடுச்சு, மற்றபடி அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்குள்ளே தான் இருக்குது, அதை பேசி தீர்த்துப்பாங்க, கூடிய சீக்கிரம் அவங்க வாழ்வாங்கன்னு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஆனால் நீ மூச்சுக்கு 3 தடவை ஃபேக் கல்யாணம் சொல்கிற, என் அண்ணியை பற்றி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்க, என் அண்ணி வந்தோன்னு தான் என் குடும்பம் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் எங்கள் அண்ணியை நீ மதிக்கிறதே கிடையாது, என் அண்ணியை மதிக்கணும், என் குடும்பத்தை மதிக்கணும், என் குடும்பத்தை நல்லபடி நீ வந்து கூட சேர்ந்து வாழணும் தான் நான் நினைக்கிறேன், அப்படி தான் இருந்தால் மட்டும்தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், இல்லைனா எனக்கு உனக்கு ஒத்து வராது வானதி, நீ இப்போவே உங்கள் வீட்டில் சொல்லிடு அப்படின்னு அதிர்ச்சடிறாங்க வானதி. இதுதான் என் முடிவு வானதி, இதுக்கு நீ சம்மதிச்சா இந்த கல்யாணத்தை பற்றி மேற்கொண்டு பேசலாம், அப்படி இல்லையா இப்போவே என் அண்ணன் தம்பிகளை கூட்டிகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வானதி என்ன முடிவு எடுக்க தெரியாமல் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ண சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னோட, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வானதி கிட்டே கேட்டுங்க அப்படின்றாங்க. வானதி அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு.